என்னங்க நாளைக்கு எங்கள் அப்பா வராங்களாங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்களேன். கையில் காசு இல்லைம்மா, நான் ஒரு 3 மாதம் கழித்து சொல்கிறேன், அப்புறம் வர சொல்லு. ஒரு 2000 ரூபா காசு இல்லையா உங்ககிட்ட? அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் என்னை பார்க்க வரணுன்னு. சரி ஓகே, போன வாரம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்களே, எங்கள் அம்மா கிட்ட என்ன பேசுனேன்? அத்தை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்போ வர வேண்டாம். எங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை, கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் வாங்க. உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரத்துக்கு எவ்வளோ ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி தானே எங்கள் அம்மா என்னை பார்க்க வரத்துக்கு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ நான் சொன்னதும் உனக்கு இவ்வளோ வேதனையாக இருக்கே, அதே போல் தானே எங்கள் அம்மாவுக்கும் இருந்திருக்கும். எந்த மருமகனும் தன்னோட மாமனார் மாமியாரை நல்லா பார்த்துக்க கூடாதுன்னு நினைக்கவே மாட்டான். தன்னோட மனைவி தன்னோட அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா தான் நாம ஏன் அவங்க அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்கணுங்கிற கேள்வியே அவனுக்குள்ளே வருது. சாரிங்க, தெரியாமல் பேசிட்டேன். சரி ஃபீல் பண்ணாத, நான் என் மாமனார்கிட்ட காலையிலேயே பேசிட்டேன். நாளை காலையில் நானே போய் ஸ்டேஷனில் இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவருக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், போய் ரெடி பண்ணி வை. தப்பை எடுத்து சொல்கிற கணவனும் சொன்னதும் கேட்டுக்கிற மனைவியும் அமைஞ்சிட்டாலே வாழ்க்கை சொர்க்கமாயிடும்.